ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வில்லேஜ் சைடு மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மீன் நல்லா கழுவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கழுவி வச்சுன்னா ஒரு வானல் வச்சுட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கல் உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் போட்டு நல்லா வதங்கிடுவோம். எண்ணெய் திரிஞ்சு வரும்போது என்ன பண்ணணும், நம்ம புளியில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு கலந்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டு அது ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொதித்து வரும்போது என்ன பண்ணால் மாங்காய் அரைஞ்சி வச்சுன்னு மாங்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாங்காய் நல்லா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்தோடனே அதுக்குள்ளே குழம்பு நல்லா கிரேவி போல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி போல் ஆன உடனே நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஏறிக்கிட்டால் நம்ம வில்லேஜ் சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஸில் செய்கிறத விட நம்ம வில்லேஜ் சைடில் விறகு அடுப்பில் செய்கிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் நிறைய வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.